ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது நம்ம இந்தியாவில் புதுசாக ஒரு ஸ்கீம் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. அந்த ஸ்கீமினுடைய பெயர் அப்படியே என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா அப்படிங்கிற இந்த ஸ்கீம் தான் வந்து புதுசாக அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் கொண்டு வரதுக்கான நோக்கம் என்ன, இது யாருக்கெல்லாம் பெனிஃபிட் ஆகும், இது எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா அப்படிங்கிறது மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வீடுகளுக்கு மேலே மேற்கூரையில் சோலார் பேனல் அமைச்சு அதன் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதான் வந்து பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் வரல. ஸோ இதில் வந்து டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்குது. இந்த திட்டம் கூடிய விரைவில் நடைமுறைக்கு வந்து வரப்போகுது. ஸோ இந்த திட்டத்தை வந்து எப்போ அறிவித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த திங்கட்கிழமை அன்று இந்த பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. இந்த திட்டம் மூலமாக 1 கோடி மக்களுக்கு, அதாவது 1 கோடி மக்கள்னு இல்லை, 1 கோடி வீடுகளுக்கு மேலே சோலார் ரூப்டாப் வந்து அமைக்க போகிறாங்க. அந்த ரூப்டாப் சோலார், அதாவது அந்த கூரையின் மேலே சோலார் பேனலை வந்து அமைச்சு அதன் மூலமாக மின்சாரத்தை எடுத்து அவங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட கொண்டாடக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா. ஸோ இது குறித்து நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அயோத்தியாவிலேருந்து ரிட்டர்ன் வந்து முத ஆரம்பிக்கக்கூடிய ஸ்கீம் பேர் தான் வந்து இந்த பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா. இந்த ஸ்கீம் தான் நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய 1 கோடி வீடுகளுக்கு மேலே இந்த சோலார் ரூப்டாப் வந்து அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கான அந்த மின் கட்டணத்திலேருந்து விலக்கு அளிக்க போவதாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கும், அந்த எனர்ஜி பவர் ஜென்ரேஷன் பண்ணுறதுல தானாகவே வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கமும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது அயோத்தியாவில் கடந்த திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த ராமர் மண்டபம் வந்து ஓப்பன் பண்ணார் பார்த்தீங்களா. ஸோ அது முடிச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ் ரிலீஸில் இதுதான் வந்து சொல்லியிருக்காரு. இந்த பிரதான் மந்திரி சூரியோதயா ஸ்கீம் வந்து நம்ம கூடிய விரைவில் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி கடந்த மண்டே அன்றைக்கி நம்மளுடைய பிரதமர் பார்த்திங்கன்னா ஒரு சில அதிகாரிகள் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதற்கான எவிடன்ஸ் போட்டு தான் இது வந்து சோலார் பேனலு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இன்வெர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பவரை வந்து டிசி வந்து ஏசியாக மாற்றி கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. எப்படி வந்து ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இது எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏற்கனவே நிறைய மாநிலங்களில் வந்து இந்த சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு, மேற்கூரை சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு மானியம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஆனால் அது வந்து அந்தளவுக்கு வந்து மக்களுக்கு இன்னும் போய் சேரலை. அதே மாதிரி அப்ளை பண்ணாலும் ஒழுங்காக வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சில வரன்முறைகள்லாம் கொண்டு வரப்போகுது. மொத்தம் 1 கோடி வீடுகளுக்கு மேலே அமைக்க போகிற காரணத்தினால புதிய வரன்முறைகள் எல்லாம் கொண்டு வரப்போகுது. இப்போ தமிழ்நாட்டில் ஏற்கனவே மேற்கூரையில் சோலார் அமைச்சு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த திட்டம் பார்த்திங்கன்னா நடைமுறையில் தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில வரன்முறைகள் வரலாம், அல்லது கூடுதலாக அவங்களுக்கு வந்து மானியம் கிடைக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் இந்த திட்டத்தை பற்றின முழு விவரங்களும் ஒரு வெப்சைட்டில் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஒன்ஸ் அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷனாக இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுடைய வீடுகளுக்கு மேலே சோலார் பேனல் அமைக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மானியத்தோடு நம்ம அந்த சோலார் பேனல் வந்து அமைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை முடிஞ்சாங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.